நாளாகமங்களின் புத்தகம் 26வது அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். எதை தேட மனதிணங்கி இருந்தான்? பணத்தை தேட அல்ல. எதை தேடினான்? ஆஸ்தி அந்தஸ்தை அல்ல. தனக்கு இருக்கிற பெயர் புகழை சார்ந்து கொண்டவனாய் தான் அரசாட்சி செய்யவில்லை. அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, தான் ஆசீர்வதிக்கப்பட்டான், உயர்த்தப்பட்டான், கனப்படுத்தப்பட்டான். ஆனால் அற்புதமான காரியம், அவன் தேவனை தேட மனதிணங்கியிருந்தான். அதற்கடுத்த வரியை கட்டாயமாக நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். அது என்னன்னா, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அற்புதம் இல்லைங்களா? கர்த்தரை அவன் தேடின அந்த நாட்கள் எல்லாம் அவன் வளர்ந்து 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 கொண்டே இருந்தான். நீங்க நம்ம மத்தியில யாராவது இருக்கீங்களா? நான் வளரணும்னு ஆசைப்படுறேன், என் குடும்பம் விருத்தி அடையணும்னு ஆசைப்படுறேன், என் படிப்புல நான் வளர்ச்சி அடையணும்னு விரும்புறேன், உத்தியோகத்துல நான் விருத்தி அடையணும்னு விரும்புறேன், நான் செய்கிற பணிகளில் எல்லாம், விவசாயத்துல, வியாபாரத்துல, படிப்புல வளர்ச்சி அடையணும் என்று ஆசைப்படுகிறேன், வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்வோர் கை உயர்த்தி காமிக்க முடியுமா? ரைட் ரைட், தேங்க்யூ சோ மச். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்களே சொல்ல முடியுமா? எப்படி நாம வளர்ச்சி அடைய முடியும்? எப்படி நாம் கனத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி ஒரு ஸ்திரமான வருமானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? உசியா கர்த்தருடைய பார்வைக்கு உண்மையானவனாய் காணப்பட்டான். தேவன் உன்னை கவனிக்கிற போது உனக்குள் உண்மையை காண்பார் என்றால் கட்டாயம் உன்னை அவர் உயர்த்துவார். உசியா தேவனாகிய கர்த்தரை சார்ந்து நின்றான். எந்த கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பாரங்கள் வந்தாலும், சத்துருவின் பயம் உண்டானாலும் உடனடியாக நேர ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே நீரே எனக்கு அடைக்கலம், நீரே என் துர்க்கம், நீரே என் தஞ்சம், நீரே என் கேடகம் என்று அவன் தேவனை மாத்திரமே சார்ந்திருந்தான். இன்னைக்கு நம்மள சில பேர் வேலை இல்லாதப்போ தேவனை சார்ந்திருப்பார்கள், ஆரோக்கிய குறைவு வரும்போது தேவனை சார்ந்து கொள்வார்கள், பொருளாதார ரீதியாய் நசுக்கப்படும் போது, அங்கு இங்கு அலைக்கழிக்கப்படும் போது தேவனை சார்ந்து கொள்வார்கள். அதே நேரம் தேவன் இரக்கம் காண்பித்து ஒரு நல்ல வேலையை கொடுத்து நல்ல சம்பளத்தை கொடுத்த பிறகு தேவனை சார்ந்திருப்பதை விட்டுவிட்டு தன் வேலையின் மீது சார்ந்து விடுவார்கள். தேவனுடைய வார்த்தையை சார்ந்திருப்பதை விட்டுவிட்டு உனக்கு வருகிற சம்பளத்தை சார்ந்திருக்க ஆரம்பித்து விடுகிறாய். உன்னுடைய வருமானத்தை சார்ந்து கொண்டு, உன்னுடைய அறிவு திறமையை சார்ந்து கொண்டு, இனி எனக்கு எந்த குறையும் இல்லை, ஏனென்றால் ஒரு நல்ல எம்என்சி கம்பெனியில் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, இன்னும் சமீபமா ஆலயத்துக்கு வரதையே பார்க்க முடியல, ஐயோ டைம் இல்ல பிரதர், ரொம்ப பிஸி, இல்ல இப்பதான் ப்ரமோஷன் வந்தது, எதுக்குமே டைம் இல்ல. ப்ரமோஷன் வந்ததா அல்லது ப்ரமோஷன் கொடுத்தாங்களா? யோசிச்சு பாரு. ப்ரமோஷன் அதுவா வந்ததா அல்லது யாராவது கொடுத்தாங்களா? கொடுத்திருந்தா யாரு கொடுத்தது? இதே நபர் வேலை இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்கும்போது யாருக்கிட்ட வந்தாரு? சரியான பதில் சொல் நாம தான் போல. அப்படியா? எங்க வேலை இல்லாதப்போ யார்கிட்ட வந்து கேட்கிறோம்? ஆண்டவர்கிட்ட வந்துதான் கேட்கிறோம். ஆண்டவரே ஒரு நல்ல வேலை கிடைக்கும்படி செய்யுங்க ஆண்டவரே, அவர்கிட்ட தான் வந்து கேட்டோம். ஆரோக்கியத்துல குறைவு இருந்த போது யார்கிட்ட வந்து ஜெபிச்சோம்? அவர்கிட்ட தான் விண்ட பண்ணோம். ஆண்டவரே எனக்கு ஆரோக்கியம் சரியில்லை ஆண்டவரே, தயவு செஞ்சு எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்ப்பப்பலன் இல்லாத போது யார்கிட்ட வந்து கேட்டோம்? தேவனிடத்துல தான். ஆண்டவரே எனக்கு கர்ப்பப்பலன் இல்லையா? ஆனால் இன்று தேவனுடைய ஆலயத்துக்கு ஏன் வர்றதில்லை அப்படின்னு கேட்டா அதற்கான பதில் என்ன? எங்க பிரதர் சமீபத்துல தான் ப்ரமோஷன் கொடுத்தாங்க. யாரு கொடுத்தது? சமீபத்துல தான் ப்ரமோஷன் வந்தது. எங்க இருந்துங்க வந்தது? சந்திரமண்டலத்துல இருந்தா? எங்க இருந்துங்க வந்தது ப்ரமோஷன்? வேலை இல்லாத போதோ ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலையை அருளி செய்யுங்க அப்படின்னு கேட்ட. அதே மாதிரி வேலையோ ப்ரமோஷன் வந்துருச்சுன்னா ப்ரமோஷன் வந்துருச்சு அப்படிங்கிற. ப்ரமோஷன் அதுவா வரல சகோதரனே, சகோதரியே, தேவன் கொடுத்ததால இந்த ப்ரமோஷன் உனக்கு வந்திருக்கு. தேவனுனை உயர்த்துகிற போது, ப்ரமோஷன் கொடுக்கிற போது தேவனுனை பரிசோதிக்கிறார். மறந்து போயிடாத, தேவனுனை கட்டாயம் பரிசோதிப்பார். இந்த மனிதனின் இடத்திலே தன் தேவையை தீர்த்துக் கொள்ள வந்தானா அல்லது ஆவிக்குரிய பிரகாரமாக வந்தானா? வேலை வேண்டும் என்று கேட்டால் நான் வேலை தந்து விட்டேன், அந்த உத்தியோகத்தில் இப்பொழுது ஆசீர்வாதத்தை கூட்டுகிறேன், ப்ரமோஷனை கொடுத்திருக்கிறேன், எனவே நான் பார்க்கிறேன். இந்த ப்ரமோஷனை பெற்றுக்கொண்டு ஓடி போவானோ அல்லது இந்த ப்ரமோஷன் பெற்ற பிறகும் என்னை தேடி வருகிறான், நான் பார்க்கலாம். ஆனால் நீ என்ன செய்கிறாய்? ப்ரமோஷன் வந்ததற்கு பிறகு தேவனுக்கே உனக்கு டைம் இல்ல,
பிள்ளை இல்ல ஆண்டவரேன்னு மன்றாடினப்போ தேவன் இறங்கி உனக்கு ஒரு அழகான பிள்ளையை கொடுத்தால், கிருபையா இறங்கினால், அதுக்கப்புறம் ஆலயத்துக்கு வர்றதில்ல. என்ன சிஸ்டர், ஆலயத்துக்கு பக்கமே காணும், இதுக்கு முன்னால் ரெகுலரா வந்துகிட்டு இருந்தீங்க, தவறாம ஃபாஸ்டிங் பிரேயர்ல, தவறாம சண்டே ஆராதனையில ஃப்ரண்ட் ரோல வந்து உட்கார்ந்துருவீங்க, தவறாம வந்துருவீங்க. ஆனா சமீபத்தில் உங்களை பார்க்க முடியறது இல்லையே, என்ன காரணம்? எங்க சிஸ்டர், இந்த பிள்ளையோடைய சரியா போகுது. யாரோட சரியா போகுதான்? தேவன் அருளி செய்த வரத்தோடைய நேரம் சரியா இருக்கு. இது கரெக்ட் இல்லவே இல்லைங்க. அது நல்ல யோசனையும் அல்லவே அல்ல. தேவன் உன்னை உயர்த்தினால், தேவன் உன்னை ஆசீர்வதித்தால், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீ போவதற்காக அல்ல, அந்த ஆசீர்வாதங்களை நீ பகிர்ந்து தர வேண்டும் என்றுதான். மறந்து போயிடக்கூடாது. எதுக்கு ஆசீர்வாதத்தை நீ பகிர்ந்து கொடுப்பாய் என்று. அமெரிக்க தேசத்துல 100 பேர் ஐஸ்வர்யவான்களிலே ஒருவர் டேவிட் கிரீன். ஒரு பெரிய பணக்காரர்களிலே ஒருவர். அவர் நிறுவின ஒரு ஷாப்பிங் மால், ஹாபி லாபி. சுமார் 700 800 வரை ஷாப்பிங் மால்ஸ் அவருக்கு இருக்கிறது. அப்பேற்பட்ட கோடீஸ்வரர். அவர்கள் ஆரம்பித்ததுதான் வாஷிங்டன் டிசில மியூசியம் ஆஃப் பைபிள் என்ற பைபிள் மியூசியத்தை அவர்கள் ஆரம்பித்திருந்தார்கள். சில ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவழித்து பைபிள் மியூசியம் என்று ஒயிட் ஹவுஸுக்கு ஆப்போசிட்ல அற்புதமாக நிறுவியிருக்கிறார்கள். நிறுவியது மாத்திரமல்ல, தேவனுடைய மகா கிருபையினாலே இந்த பைபிள் மியூசியத்துக்கு என்னை ஒரே ஒரு ஹானரரி போர்டு மெம்பராகவும் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான அந்த பைபிள் மியூசியத்தை நிறுவியிருக்கிறவரான டேவிட் கிரீன் அவர்களும் நானும் சேர்ந்து ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் செய்தோம், சேர்ந்து சாப்பிட்டோம், சேர்ந்து நேரத்தை செலவிட்டோம். ஆயிரக்கணக்கான கோடிக்கு சொந்தக்காரர் அவர். ஆனால் அவர் என்ன சொன்னாரு கவனிங்க, இப்படி ஆயிரக்கணக்கான கோடிகள் ஆஸ்தி இருந்தாலும் இந்த ஆஸ்தி எல்லாம் என்னதில்லை, இந்த ஆஸ்தி மொத்தமுமே கூட தேவனுடையது. நல்லா கவனிங்க, இப்படி சொன்னவர் என்ன சொல்றாரு, இந்த ஆஸ்தி மொத்தமும் தேவனுடையது. இந்த ஹாபி லாபி ஷாப்பிங் மால்ஸ், இன்னும் இருக்கிற ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாமுமே தேவனுடையது. அப்போ நீங்க யாரு? அவருடைய ஆஸ்திக்கு நான் காவலாளி. நான் ஒரு வாட்ச்மேன் மாத்திரம்தான். என்னவாங்க? தான் ஒரு காவலாளி, வாட்ச்மேன் மட்டும்தான். இந்த ஆஸ்தி முழுவதும், இந்த ஐஸ்வர்யம் முழுவதும் என் தேவனுடையது. நான் தேவனுடைய ஆஸ்திக்கு காவலாளி, அவ்வளவுதான். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த குடும்பம், இந்த டேவிட் கிரீன் அவர்களுடைய குடும்பம் சம்பாதிக்கிற அவர்களின் சம்பாத்தியத்திலே 50% இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, பைபிளை பிரிண்ட் செய்வதற்காக 50% லாபத்தை அவர் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும். அதற்கு மேல கொடுப்பதற்கு இல்லை, அது அவங்க கவர்மெண்ட் ரூல். எனவே 50% அவர்கள் கொடுத்து விடுகிறார். எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்றால், தேவன் இந்த வியாபாரத்தை நிறுவியது எங்களுக்காக அல்ல. தேவன் இந்த வியாபாரத்தை உயர்த்தியிருப்பது அவருடைய ராஜ்யத்தை வளர்த்தெடுப்பதற்காக. சகோதர சகோதரிகளே, ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் அப்படின்னா நம்மள நிறைய பேரு, ஓஹோ நம்மையும் கூட தேவன் ஐஸ்வர்யவான்களாக்கி விடுவாரு போல. எஸ், கட்டாயம் செய்வார். உனக்கு புத்தி நல்லா இருக்கும்னா. ஐஸ்வர்யம் எதற்காக தேவன் அதை தருகிறார்? ஒழிச்சு வைக்கிறதுக்கா இல்ல பகிர்ந்து கொடுப்பதற்கா? பகிர்ந்து கொடுப்பதற்கு. ஐஸ்வர்யமாக இருந்தாலும், மரியாதையாக இருந்தாலும், புகழாக இருந்தாலும், இவையெல்லாம் தேவன் நமக்கு அருளுவதற்கு காரணம் என்னவென்றால், நாம் அனுபவிக்க மட்டுமல்ல, நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றும் அவருடைய அன்பை கிரியைகளிலே காண்பிக்க வேண்டும் என்றுதான். அவர் அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்னவென்றால், அவர் கர்த்தரை தேடினார். இரண்டாவது, கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். மூன்றாவது, அவன் கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம். சகோதரனே சகோதரியை கவனி, நீ எத்தனை காலத்துக்கு கர்த்தரை சார்ந்திருப்பாய்? எத்தனை காலத்திற்கு அவரை நெருங்கி நீ வாழ்வாய்? எத்தனை காலத்துக்கு அவருடைய வார்த்தைகளை நீ கேட்பாயோ அத்தனை காலம் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். எப்பொழுது தேவனை நீ விட்டு விடுகிறாயோ, எப்பொழுது அவர் சந்நிதியை விட்டு நீ விலகி விடுகிறாயோ, எப்பொழுது பரிசுத்தத்தை நீ பணயம் வைத்து விடுகிறாயோ, எப்பொழுது அநீதிக்கு, அக்கிரமத்துக்கு, அநியாயத்துக்கு, பரிசுத்தமின்மைக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறாயோ, இழந்து போய் விடுவாய். எல்லாவற்றையும் இழந்து விடுவாய். உனக்கு இருக்கின்ற ஐஸ்வர்யத்தையும்,
உனக்கு கிடைக்க பெற்ற கனத்தையும் உனக்கு தேவன் அருளியிருக்கிற ஸ்திரமான வருமானத்தையும் நீ இழந்து விடுவாய். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் அவன் செய்தவைகள் எல்லாமே வாய்த்துக் கொண்டிருந்தது. அவனுடைய கீர்த்தி தூர தேசமெங்கிலும் பரவியிருந்தது. அவன் பலப்படும் வரைக்கும் தேவன் ஆச்சரியகரமான சகாயங்களை அவனுக்கு கொடுத்துக் கொண்டே இருந்தார். தம்பியே, தங்கையே, அன்பு சகோதர சகோதரிகளே, இது நம்மில் யாராவது பிரதர் நான் இன்னும் ஸ்திரப்படல அப்படின்னு சொல்றீங்களா என்றால் கவனிங்க, நீ ஸ்திரப்பட வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். உன் வாழ்க்கையிலே ஒரு ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டும். உன் பேச்சிலே ஒரு ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டும். உன்னுடைய முடிவுகளில் ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டும். உன்னுடைய நடத்தையில் ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களில் ஸ்திரத்துவம் இருக்க வேண்டும். பொருளாதார ரீதியாக ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டும். உன்னுடைய ஜெப வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு வரும் விஷயத்தில் ஸ்திரத்துவம் இருக்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்தில் ஸ்திரத்துவம் இருக்க வேண்டும். நீ கிறிஸ்துவின் அன்பை கிரியைகளில் காண்பிக்கிற விதத்திலே ஸ்திரத்துவம் வேண்டும். ஒரு நாள் ஒரு மாதிரி, இன்னொரு நாள் வேறு மாதிரி நீ மாறிக்கொண்டிருக்கவே கூடாது. உன் குடும்பம் ஸ்திரத்தன்மையோடு இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். எனவேதான் நாம் பார்க்கிறோம், கவனிங்க 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. சகோதரனே சகோதரி, நீ பலப்படும் மட்டும் நல்லா கவனிங்க, தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். உன் இருதயம் உண்மையாயிருந்து நீ தேவனையே சார்ந்திருந்தால் தேவன் கட்டாயம் உன்னை பலப்படுத்துவார். ஆனால் கவனி, நீ பலப்படுத்தப்பட்ட பிறகு ஜாக்கிரதை, அங்கதான் ஆபத்து இருக்கிறது. வேலை இல்லாத போது தேவனே 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 ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்ப. ஆரோக்கிய குறைவு ஏற்படும் போது ஆண்டவரே ஆண்டவரேன்னு மன்றாடிக்கிட்டே இருப்ப. தேவன் மனதிறங்கி உனக்கு பதில் தந்தால், தேவன் கருணையோடு கூட உனக்கு ஆரோக்கியத்தை தந்தால், தேவன் உனக்கு இறங்கி ஒரு நல்ல வேலையை கொடுத்தால், தேவன் மனதுருகி உனக்கு ஒரு நல்ல காலேஜில் சீட் கொடுத்தால், தேவன் உனக்கு இறங்கி நீ நினைத்த ப்ரமோஷனை உனக்கு அருளினால், டிரான்ஸ்பரை தயவு செய்தால், அதற்கு பிறகு ஒருவேளை நீ கர்வப்பட்டால், அதற்கு பிறகு ஒருவேளை உன் வாழ்க்கையிலே கர்வத்தை நீ நுழைய விட்டால் விழுந்து போய் விடுவாய். ஜாக்கிரதை. கர்வம் என்பது ஒருபோதும் ஒரு மனிதனுக்கும் நல்லது அல்ல. ஒரு சமயத்துல ஒரு குளத்துல இருந்த தண்ணீர் வற்றிக் கொண்டே இருந்துதான். அந்த குளத்துல ஒரு தவளை இருந்தது. அதே போல அந்த குளத்தில் இருக்கிற மீன்களை சாப்பிடுவதற்காக கொக்குகள் கூட அதுக்கு வரும். ஆனா அந்த குளத்துல இருந்த தண்ணீர் வற்றிக் கொண்டே இருக்கிறதுனால அந்த ரெண்டு கொக்கு சேர்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்துதான். என்னன்னு, இந்த குளத்துல தண்ணீர் வற்றி கொண்டிருப்பதனால இங்க நீ நமக்கு மீன் கிடைக்காது, நம்ம வேற ஒரு குளத்தை நோக்கி போறதுதான் நல்லது, சோ நம்ம போயிடலாம் அப்படின்னு அந்த ரெண்டு கொக்குகளும் பேசிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்துல அந்த குளத்துல இருக்கிற தவளை இவங்க பேசுறத கேட்டிருக்கு. சோ அவங்க பேச்ச கேட்டு, கொக்கு மாமா நீங்க இந்த குளத்துல தண்ணீர் வற்றி போகிறதுனால வேற ஒரு இடத்துக்கு போலான்னு பிளான் பண்றீங்களே, அப்படி கேட்டப்ப வேற என்ன செய்யறது, உயிர் பழைக்கணும்ல, அதனால வேற குளத்தை தேடி போகலான்னு இருக்கிறோம் என்று சொன்ன அந்த கொக்குகளை பார்த்து இந்த தவளை என்ன கேட்டுச்சு, நீங்க எப்ப இந்த குளத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு எத்தனை கதைகளை நான் சொல்லியிருக்கேன், எவ்வளவு நாள் நான் பேசுறத கேட்டு சிரிச்சிருக்கீங்க, இப்ப உங்களுக்கு ரெக்கைகள் இருக்கிறதுனால பறந்து போலான்னு முயற்சி பண்றீங்க, நான் என்ன பண்றது, என்ன கூட கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இருக்கலாமே, என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போகலாம் இல்ல அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தோட சொல்லிச்சான் தவளை. அதை கேட்ட கொக்குகள் கூட, ஆமா நமக்கு ரெக்கைகள் இருக்கிறதுனால பறந்து போயிடும், பாவம் இந்த தவளை என்ன செய்யும், இதுக்கு தான் ரெக்கைகள் இல்லையே, இது எப்படி கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு இந்த கொக்குகள் ரெண்டும் ஒரு டிசைட் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. நாம ரெண்டு பேரும் பறக்கும் போது நம்ம ரெண்டு பேர் தோள் மேலையும் ஒரு குச்சியை வச்சுக்கலாம். இந்த தவளை செய்ய வேண்டியது ஒண்ணுதான், குதிச்சு அந்த குச்சியை கவிக்கணும். நம்ம ரெண்டு பேரும் சைமல்டேனியஸா பக்கம் பக்கமா அப்படியே பறந்துகிட்டே போலாம். அப்ப அந்த குச்சி நம்ம தோள் மேல இருக்கும், அந்த குச்சியை அந்த தவளை அப்படியே கவிகிச்சுன்னா போதும், தூக்கிட்டு போயிடலாம். சரியான பிளான். சோ அந்த விஷயத்தை போய் தவளை கிட்ட சொல்லுச்சுங்க, நீ எங்க கூட வர ஆசைப்படுறதுனால நாங்க ஒரு முடிவெடுத்திருக்கோம், எங்க ரெண்டு பேர் தோள் மேலையும் ஒரு குச்சியை அப்படி வச்சுக்குவோம், நீ குதிச்சு அதை கவிக்கணும், உன்னையும் தூக்கிட்டு போயிடும். சூப்பர் பிளானு. போய் குச்சியை எடுத்துட்டு வந்தாங்க, ரெண்டு தோல் மேலையும் வச்சாச்சு, இப்ப ரெடி ஆயாச்சு. தவளையும் குதிச்சு கவிகிச்சு, சந்தோஷமா கவிகிச்சு. உடனே கொக்குகள் ரெண்டு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி கொக்குகள் பறக்க ஆரம்பிச்சு அந்த கிராமத்துக்கு மேல அப்படி அழகா பறந்துகிட்டு இருக்கும் போது அந்த கிராமவாசிகள் விசித்திரமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த கொக்குகளை, பயங்கரமா இருக்கு, கொக்குகள் என்ன, அந்த கொக்குகள் தோல்ல குச்சிய வச்சிருக்கு, அந்த குச்சிய ஒரு தவளை கவிக்கிட்டு இருக்கு, நல்லா இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கே இந்த ஐடியா யாரோடது அப்படின்னு கீழ இருந்து பார்த்த ஒருத்தர் சத்தமா கத்துனாராம்.
அப்போ இந்த கொக்குகள் தவளை சுமந்துகிட்டு போகும்போது குச்சிய கவி பிடிச்சிருக்கிற தவளை ஒழுங்கா அமைதியா இருந்திருக்கணும்ல. நல்லா இருக்கே இந்த ஐடியா, யாரோடது அப்படின்னு கேட்டப்போ இந்த குச்சிய கவி இருந்த தவளை என்னோடதுதான் அப்படின்னு சொல்லிச்சான். என்ன நடந்தது சொல்லுங்க? அப்படியே அங்கிருந்து கீழே விழுந்தது. எதுக்காகங்க இது? ஒண்ணுக்கும் உதவாக்கிற தற்பெருமை. எப்போ இந்த ஐடியா என்னோடதுதான் அப்படின்னுச்சோ டம்முன்னு கீழே விழுந்துருச்சு. ஜாக்கிரதை. தேவன் பொருளாதார ரீதியாக உயர்த்துகிற போது, நல்ல காரை அருளுகிற போது, நல்ல வீட்டை அருளுகிற போது, சுகத்தை கொடுக்கிற போது, ப்ரமோஷன் கொடுக்கிற போது, சம்பளத்தை உயர்த்துகிற போது, வருமானத்தை கூட்டுகிற போது, நல்ல வருமானம் வருகிற போது, பெயர் கிடைக்கிற போது, புகழ் வருகிற போது ஜாக்கிரதை. சாத்தான் உடனே என்ன செய்வான் என்றால், உனக்குள் கர்வத்தை வர வைப்பான், அகந்தையை வரவழைப்பான், தேவன் மீதுள்ள பக்தியை, பயத்தை உன்னை விட்டு அகற்றும்படி முயற்சி செய்வான். அது சாத்தானுடைய வேலை. உசியா தன்னுடைய 16வது வயதிலே நல்ல ஆவிக்குரிய நடத்தையோடு, உண்மையான இருதயத்தோடு, சகரியா என்கிற ஒரு நல்ல ஆவிக்குரியவனின் நல்ல வழிநடத்துதலோடு கூட தேவனையும் அவன் சார்ந்திருந்தான். தேவனை மாத்திரமே தேடினான். ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டான், கனத்தை பெற்றுக்கொண்டான், புகழை பெற்றுக்கொண்டான், உண்மையாக வாழ்ந்திருந்தான். ஆனால் அவன் பலப்படுத்தப்பட்ட பிறகு 16வது வசனம் கவனிங்க, இங்கதான் ஆபத்து. நல்லா கவனிக்கணும். அவன் பலப்பட்ட போது ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். 15வது வசனத்தினோட கடைசி பகுதி, அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. யாருங்க அந்த அனுகூலத்தை கொடுத்தது? தேவன் தான் கொடுத்தார். உசியா, நீ பலப்பட வேண்டும். உசியா, உன்னுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட வேண்டும், உன்னுடைய அரசாட்சி ஸ்திரப்பட வேண்டும், உனக்கான வருமானம் ஸ்திரப்பட வேண்டும் என்று விரும்பிய தேவன் ஆச்சரியகரமான உதவிகளை எல்லாம் அனுப்பினார். அதன் பலனாய் அவன் பலப்பட்டான். கவனிங்க, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகு மட்டும் அவன் மனம் மேட்டிமையாகி. இதுதாங்க அங்க நடந்த தப்பு. உசியா இளம் பிராயத்திலே அற்புதமாக தேவனை சார்ந்திருந்தான். யுத்தங்கள் வருகிற போது, கஷ்டங்கள் வருகிற போது, சத்துருக்கள் வருகிற போது தேவ சந்நிதிக்கு ஓடோடி வந்து அவரை நாடினான். இப்படி தேவனை தேடின ஒவ்வொரு முறையும் தேவன் அவனுக்கு வெற்றியை அருளினார். ஆனா இப்ப அவன் நல்லா பலப்பட்டுட்டான். பயமே இல்லாம வாழ ஆரம்பிச்சிட்டான். எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்ல, எதிர்க்க ஒருவரும் இல்ல, சோ எனக்கு எந்த பயமும் இல்ல, பொருளாதார ரீதியா பிரச்சனை இல்ல, சரீரம் கூட ரொம்ப நல்லா இருக்கு, பேர் புகழ் கீர்த்தி எல்லாமே வந்துருச்சு, எனக்கு என்ன குறை என்ற கர்வம் அவனுக்குள் வந்தபோது வேதம் தெளிவாக சொல்கிறது, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் மனம் மேட்டிமையாகி என்னவானா? மேட்டிமைக்கு ஆளான். கர்வம் என்ன செஞ்சது யோசிச்சு பாருங்க. வீழ்த்திடுங்க, வீழ்த்தி போட்டுடும். எப்பொழுது உசியா கேடுண்டாக மட்டும் மனமேட்டிமை அடைந்தானோ உடனே தேவன் என்ன செஞ்சார்? கவனிங்க, சிக்ஷித்தார். என்ன சிக்ஷை? 19வது வசனம், உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்த ஆசாரியரோடைய கோபமாய் பேசுகிற போது, ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து. என்னங்க முடிவு இது? உசியா, ராஜாவாகிய உசியா சாகிற நாள் வரைக்கும் குஷ்டரோகியாகவேதான் வாழ்ந்தான். ஆரம்பம் அற்புதம். இன்று நம்மில் நிறைய பேர் ஐஸ்வர்யம் வேணும்னு நினைக்கிறீங்க, கனம் வேண்டும் ஆசைப்படுறீங்க, புகழ் வேண்டும் ஆசைப்படுறீங்க. ஆனால் ஐஸ்வர்யமும் கனமும் கீர்த்தியும் இவைகள் எல்லாமே தேவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் அவைகளை பெற்றுக்கொள்ளும் போது ஒருவேளை கர்வத்துக்கு இடம் கொடுத்தால் எப்படி நஷ்டத்துக்கு ஆளாவோம், எப்படி நாசமாகி போவோம். உசியாவின் வாழ்க்கையே அதற்கு ஒரு உதாரணம். எவருக்குள்ளும் தேவன் கர்வத்தை பார்ப்பார் என்றால் அது அவருக்கு மிகவும் ஆபத்து. கர்வம் உள்ளவர்களை தேவன் அருவருக்கிறார். தன்னைத்தானே உயர்த்துகிறவனை தேவன் என்ன செய்வாராம்? தாழ்த்தி விடுவாராம். சகோதரியே, சகோதரனே, கர்வத்துக்கு இடம் தராத.
உன்னுடைய அழகை நினைத்து கர்வப்படுகிறாயா? உனக்கு இருக்கும் அதிகாரத்தை நினைத்து கர்வப்படுகிறாயா? உன்னுடைய ஆசையின் அடிப்படையிலே நீ கர்வம் கொள்கிறாயா? ஜாக்கிரதை, அந்த கர்வமே உன்னை அழித்து போட்டுவிடும். ஓசியா 16வது வயதிலேயே அது ஒரு அற்புதமான ஆரம்பம். உண்மையுள்ள இருதயம், தேவனையே தேடிச் செல்லுகிற விசுவாசம், தேவன் மீதே சார்ந்திருக்கிற ஆவிக்குரிய நடத்தை. ஆனால் அவன் பலப்பட்ட பிறகோ அவனுக்குள் கர்வம் வந்துருச்சு. இந்த நாளிலும் உங்கள அநேகர் கையை உயர்த்தி காண்பிச்சிங்க. எதுக்குங்க? ஐஸ்வர்யம் வேணும், கனம் வேணும், ஸ்திரமான வருமானம் வேணும், நீதி வேணும் அப்படின்னு கையை உயர்த்தி காட்டினீங்க. ஒருவேளை தேவன் உண்மையாகவே ஐஸ்வர்யத்தை, கனத்தை, பெயர், புகழ் எல்லாவற்றையும் தந்த பிறகு கர்வப்பட்டு விடுவாயோ? பெருமைப்பட்டு விடுவாயோ? நம்முடைய நடத்தையில், நம்முடைய பழக்க வழக்கங்களில், நம்முடைய செய்கைகளில் பெருமை காணப்படுகிறதா? ஜாக்கிரதை. அகந்தை உள்ளவர்களை தேவன் அருவருக்கிறார். இந்த கர்வம் அகந்தை உனக்குள் இருக்கும் என்றால் கட்டாயமாக தேவன் உன்னை அருவருத்து விடுவார். ஒரு புறத்திலே நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னை உயர்த்துங்க, பொருளாதார ரீதியாய் உயர்த்துங்க, ஒரு நல்ல பெயரை பெற்றுக் கொடுங்க, என்ன நல்ல ஸ்தானத்துக்கு உயர்த்துங்க, உம்முடைய நாம மகிமைக்கு ஏதுவாய் என்னை உன்னத ஸ்தானத்துக்கு கொண்டு போக ஆண்டவரே. எதற்காக தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் யோசிச்சு பாருங்க. அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்காக மாத்திரமல்ல, அவைகளை நாம் என்ன செய்யணும்? பகிர்ந்து கொடுக்கவும் தான். தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை நம் மூலமாக பகிர்ந்தளிக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய கரத்தின் கீழே உண்மையோடும் பணிவோடும் தாழ்மையோடும் வாழ வேண்டும். தங்களை தாங்களே தாழ்த்துகிறவர்களை தேவன் என்ன செய்வார்? உயர்த்துவார். தன்னை உயர்த்துகிறவனை தேவன் தாழ்த்தி விடுவார். உசியா தாழ்மையோடு கூட தேவனை தேடின நாட்கள் எல்லாம் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் அவன் பலப்படுத்தப்பட்ட பிறகோ அவனுக்குள் கர்வம் வந்துவிட்டது. தன் மனம் போல நடந்து கொள்ள ஆரம்பித்து விட்டான். விளைவு தேவன் சிட்சித்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் உன்னை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார், உன்னை ஸ்திரப்படுத்தத்தான் விரும்புகின்றார். ஆனால் அவருக்கு இருக்கிற பயம் எல்லாம் என்னவென்றால், எங்கே நீ கர்வப்பட்டு விடுவாயோ, எங்கே நீ தேவனை விட்டு விலகி போய் விடுவாயோ. இந்த ஆண்டவருக்கு ஒரு வாக்கு கொடுப்பாயா? ஆண்டவரே, நீர் என்னை எவ்வளவாய் ஆசீர்வதித்தாலும் என் பணிவை விட்டு நான் விலகவே மாட்டேன். என் நிலையை நான் உணர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே, என் நிலைமை எனக்கு நன்றாக தெரியும் அப்பா. ஒரு காலமும் நான் தற்பெருமைக்கு இடம் தர மாட்டேன், என்னுடைய தாழ்மையை விட்டு விலக மாட்டேன். இந்த ஆண்டவருக்கு வாக்கு கொடுக்கலாமா? வாருங்கள், ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் இந்த வேளையிலும் எங்களோடு கூட பேசியிருக்கிறதற்காக நன்றி ராஜா. விதைக்கப்பட்ட வார்த்தைகள் விருட்சமாய் வளர வேண்டும் ஆண்டவரே. ஆரம்பம் அற்புதம் உசியாவின் வாழ்க்கையில. ஆனால் அவன் கடைசி காலத்தில் ஒரு குஷ்டரோகியாய் ஒரு திக்கற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு அப்படியே செத்து போனான். காரணம் அகந்தை. அழிவுக்கு முன்னானது அகந்தை அல்லவா? அது வேண்டாம் அப்பா, வேண்டாம். எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே 1% அகந்தை கூட காணப்படவே கூடாது. அந்த சாயல் கூட எங்களுக்குள் காணப்படவே கூடாதப்பா. ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நல்ல பெயரையும் ஸ்திரத்தன்மையுள்ள வருமானத்தையும் அருளி செய்ய வேண்டும். நீதியுடன் கூடிய வாழ்க்கை நீர் அருள வேண்டும் என்றுதான் நீர் ஆசைப்படுகிறீர். நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்காக மாத்திரமே அல்லவென்றும், அதை பகிர்ந்து தருவதற்காக என்றும் அந்த சத்தியத்தை நாங்கள் உணர கிருபை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இது முதற்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு முறையும் அந்த ஆசீர்வாதங்களை அப்பா நாங்கள் பகிர்ந்து தர வேண்டும். உம்முடைய ராஜ்யத்திற்காக நாங்கள் பகிர வேண்டும். அந்த கிருபை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.